சென்ற வார வகுப்புல சூரிய பின்னாச சர்க்கம் வர்க்க சக்கரம் வரையறது எப்படின்னு பார்த்தீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு, இந்த விதங்கள் தொடருங்க இப்படின்னு சொன்னீங்க. உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள் வர்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். இந்த வாரம் நாம சந்திரன் பின்னாஷ்ட வர்க்கம் அல்லது சந்திர அஷ்ட வர்க்கம் வரைவது எப்படி அப்படின்றது பார்ப்போம். அதனால வரக்கூடிய சாதக பாதக பலன்களை என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சந்திர அஷ்ட வர்க்கத்துக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்க டேபிள் பிரகாரம் சந்திரனுக்கான நிலைகளை எடுத்துக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 3, 6, 7, 8, 10, 11 இடங்கள்ல சூரியன் குறிக்கிறது. அதே நேரத்தில் சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 1, 3, 6, 7, 10 அப்புறம் 11 இடங்கள்ல சந்திரன் குறிக்கிறது. செவ்வாய் இருக்கிற இடங்கள்ல இருந்து 2, 3, 5, 6, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல செவ்வனு குறிக்கிறது. புதன் நிக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4, 5, 7, 8, 10, 11 அந்த இடங்கள்ல புத அப்படின்னு குறிக்கிறது. குரு இருக்கிற இடத்துல 1, 4, 7, 8, 10, 11, 12 இடங்கள்ல குருன்னு குறிக்கிறது. சுக்கிரன் இருக்கிற இடத்துல 3, 4, 5, 7, 9, 10, 11 இடங்கள்ல சுக்குன்னு குறிக்கிறது. சனி நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 3, 5, 6, 11 இடங்கள்ல சான்னு குறிக்கிறது. லக்னம் இருக்கிற இடத்துல 3, 6, 10, 11 லான்னு குறிக்கிறது. இப்படி குறிக்கிற இந்த விதிகளை பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா சந்திர அஷ்ட வர்க்கத்துல சூரியன் 6 பரல்கள், சந்திரன் 6 பரல்கள், செவ்வாய் 7 பரல்கள், புதன் 8 பரல்கள், குரு 7 பரல்கள், சுக்கிரன் 7 பரல்கள், சனி 4 பரல்கள், லக்னம் 4 பரல்கள் ஆக மொத்தம் 49 பரல்களை சந்திர அஷ்ட வர்க்கம் நம்மளுக்கு கொண்டிருக்கும். இதை மனசுல வச்சுதான் நம்ம இப்ப அடுத்து நம்ம சந்திர பின்னாஷ்ட வர்க்கம் நம்ம வரைய போறோம். அது எப்படின்னு பார்ப்போம். சந்திரன் பின்னாஷ்ட வர்க்கம் வரையறதுக்காக சூரியனுடைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த சூரியன் கொடுக்கப்பட்டுள்ள ராசி கட்டத்துல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த 1ன்னு மார்க் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து 12 இடங்களை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், 3, 6, 7, 8, 10, 11 இந்த இடங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், சூரியன் மார்க் பண்றோம். அதான் மொத்தம் 6 இடங்கள். 3, 6, 7, 8, 10, 11 இந்த இடத்துல சூரியன் மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ணது அட்டவணை நம்ம இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு தான் முடிஞ்சதுன்னா இது சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சூரியனுடைய நிலையை குறிக்கக்கூடிய வர்க்க சக்கரம் ஆகும். அடுத்ததா கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்தை வச்சு சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சந்திரனுடைய நிலை என்னன்னு நம்ம இப்ப வர்க்க சக்கரமா தீர்மானிக்க போறோம். இது சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து சந்திரன் ராசி கட்டத்துல எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து 1, 2, 3 மார்க் பண்ணிட்டா 12 பாவங்கள் வரும். அதுல சந்திரன் இருக்கிறதுல இருந்து 1, 3, 6, 7, 10 அப்புறம் 11ஆம் இடங்கள் இந்த 6 இடங்கள்ல சந்திரன் மார்க் பண்றோம். அதுதான் சந்திரனோட நிலை சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல. இப்படி மார்க் பண்ணப்பட்ட அந்த அட்டவணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பார்வைக்காக. இதுதான் சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சந்திரனுடைய நிலை அப்படின்றது நீங்க குறிச்சுக்கணும். அடுத்து கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துக்கு சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல செவ்வாயினுடைய நிலையை நாம கணிக்க போறோம். இந்த ராசி சக்கரத்துல செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து 2, 3, 5, 6, 9, 10 அப்புறம் 11 பாத்தீங்கன்னா மொத்தம் 7 இடங்கள். 2, 3, 5, 6, 9, 10, 11 இந்த இடங்கள்லாம் செவ்னு மார்க் பண்றோம். இந்த மாதிரி பண்ணப்பட்ட அட்டவணை சக்கரம் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ராசி சக்கரத்துல இருந்து செவ்வாயினுடைய நிலையை குறிக்கக்கூடிய கட்டம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு உங்க பார்வைக்கு. இவ்வாறு சந்திர பின்னாஷ்டத்துல செவ்வாயினுடைய நிலையை நாம குறிச்சுக்கணும். இதுதான் செவ்வாயினுடைய நிலை சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல. அடுத்ததா கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்துக்கு சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல புதனுடைய நிலை என்ன அப்படின்றத வர்க்க சக்கரமா நம்ம தீர்மானிக்க போறோம். இந்த புதன் எந்த இடத்துல ராசி கட்டத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து 1, 3, 4, 5, 7, 8, 10 அப்புறம் 11 இந்த இடங்கள்ல நாம புத அப்படின்னு மார்க் பண்றோம். ஏன்னா அடையாளத்துக்காக மார்க் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி மார்க் பண்ணப்பட்ட ராசி சக்கரமானது ராசி சக்கரத்துல இருந்து புதனுடைய நிலையை மார்க் பண்ணப்பட்ட கட்டமானது கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வர்க்க சக்கரம் சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல புதனுடைய நிலையை குறிக்கக்கூடியதாகும். அடுத்ததா கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்துக்கு சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல குருவினுடைய நிலையை வச்ச வர்க்க சக்கரம் வரைய போறோம். இது ராசி கட்டத்துல குரு எங்க இருக்கோ அங்க இருந்து 1, 4,
7, 8, 10, 11 அப்புறம் 12 இந்த இடங்கள்ல வந்து குருன்னு மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணப்பட்ட ராசி கட்டத்தோட படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல குருவினுடைய நிலையை குறிக்கக்கூடிய வர்க்க சக்கரம். இந்த வர்க்க சக்கரத்தை கொண்டு குருவினுடைய நிலையை நாம் அறிஞ்சுக்கலாம். அடுத்ததா சுக்கிரன். சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சுக்கிரனோட நிலையை பார்க்க போறோம். அதாவது கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்துல சுக்கிரன் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து நாம இந்த 3, 4, 5, 7, 9, 10 அப்புறம் 11ஆம் இடங்கள் இந்த இடங்களை வந்து நாம சுக்கிரன் மார்க் பண்றதுக்காக சுக்கிரன் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 3, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள் சுக் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சுக்கிரனுடைய நிலையை குறிக்கக்கூடிய வர்க்க சக்கரம். இது இங்க கீழே உங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட ராசி கட்டத்துக்கு வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சனியினுடைய நிலையை குறிக்கக்கூடிய வர்க்க சக்கரம் வரைய போறோம். எப்படி வரைய போறோம்னா சனி நிக்கிற இடத்துல இருந்து, அதாவது ராசி கட்டத்துல சனி எந்த இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல இருந்து 3, 5, 6 அப்புறம் 11 இந்த 4 இடங்களை மட்டும் சா அப்படின்னு மார்க் பண்றோம். அதுதான் சனியை குறிக்கும். அப்படி மார்க் பண்ணப்பட்ட வர்க்க சக்கரம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல வந்து சனியை மட்டும் குறிக்கக்கூடிய வர்க்க சக்கரம். அந்த வரைபடம் உங்கள் பார்வைக்கு. அடுத்ததா கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்துக்கு வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல லக்னத்தினுடைய நிலையை வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த சந்திர பின்னாஷ்டத்தில் லக்னத்தோட நிலை அப்படின்ற போது இது ராசி கட்டத்தில் லக்னம் இருக்க இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போது அது 3, 6, 10 அப்புறம் 11 இந்த 4 இடங்கள்ல வந்து லா அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இதுதான் அந்த லக்னத்தை குறிக்கக்கூடியது. அப்படி சந்திர பின்னாஷ்டத்தில் லக்னத்தை வைத்து அந்த லக்னத்தின் நிலையை குறிக்கக்கூடிய சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்தின் லக்ன வர்க்க சக்கரம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ராசி கட்டத்தினோட அடிப்படையை வச்சு சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, லக்னம் ஆகிய 8 கிரகங்களுடைய லக்னம் கிரகம் அல்ல 7 கிரகங்கள் பிளஸ் லக்னம். கிரகங்களுடைய ஒவ்வொன்றும் ராசியில என்ன பரல் வாங்கியிருக்கு அப்படின்ற கணிதத்தை இண்டிவிஜுவலா பார்த்தோம். இப்ப அந்த பரல்களை ராசி வாரியாக ஒவ்வொன்றாக கூட்டி அதை மொத்தமா இங்க கொடுக்கிறோம். இதுதான் சந்திர பின்னாஷ்ட வர்க்கம். இது மொத்த கூடுதல் வந்து 49 வரணும். அதுக்கு கூடுதலாகவும் வரக்கூடாது, குறைச்சும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த சந்திர பின்னாஷ்ட வர்க்க கணிதத்துல ஏதோ நாம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா மேஷ ராசியில 3 பரல்கள், ரிஷபத்துல 5, மிதுனத்துல 6, கடகத்துல 4, சிம்ம ராசியில 1, கன்னி ராசியில 6, துலா ராசியில 4, விருச்சிக ராசியில 5, தனுசு ராசியில 4, மகர ராசியில 2, கும்ப ராசியில 4, மீன ராசியில 5 மொத்தம் கூட்டினீங்கன்னா 49 சரியா வருது. அததான் இங்க வரைபடமா கொடுத்துருக்குறோம். இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், 3 அல்லது அதற்கும் கீழாக பரல்கள் எந்த ராசியில வாங்கியிருக்கோ அந்த ராசி இந்த ஜாதகருக்கு எந்த பாவகமாக அமைகிறதோ அந்த பாவகம் சார்ந்த கிரகம் சார்ந்த பலன்கள் வந்து சாதகமாக அதிகமாக இருக்காது. இது ஞாபகம் வச்சு. ஒருவேளை இது 4 பலன்கள் வாங்கியிருந்தா அது நடுநிலையான அல்லது சராசரியான அல்லது மத்தியமமான பலன்களை தரும். 5 அல்லது அதுக்கு மேல வந்திருந்தா சுப பலன்களை, சாதகமான பலன்களை நிறைய தரும் அப்படின்றதுதான் இங்க இந்த ஆய்வுல நாம் சொல்ல விருப்பப்படுறது. அந்த ஆய்வை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கம் இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி சாதக பாதக பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னா இந்த பின்னாஷ்ட வர்க்கத்தினுடைய இந்த வர்க்க சக்கரத்தினுடைய பயன்படுத்தி நாம் சொல்லக்கூடிய விஷயமாகும். அப்படி சந்திர பின்னாஷ்ட வர்க்கத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில எத்தனை பரல்கள் வாங்கியிருக்கு அந்த பரல்களுடைய அடிப்படையில அந்த ஜாதகருக்கு அதாவது அந்த ராசி கட்டத்தில் உள்ள பாவகத்துக்கு இந்த கிரகமானது என்ன மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே கிரகம் அப்படின்றது சந்திரன். அப்போ இந்த சந்திரன் வந்து லக்னாதிபதியாகவும் இந்த ஜாதகருக்கு இருக்கிறார். ஏன்னா கடக லக்னத்தினுடைய அதிபதி அவரே தான் லக்னாதிபதியும் கூட. அப்போது இந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல 5 புள்ளிகளோடு இருக்கிறார். அப்போ இது என்னன்னு கேட்டால் போட்டித் தேர்வில் வெற்றி, தொழில் ரீதியான போட்டிகளில் வெற்றி, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஏதோ ஒரு போட்டிகள் இருந்தால் அதில் அதிக வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு, அதுல மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதே இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்துல அதாவது சுக்கிரனுடைய சாரத்துல இந்த லக்னாதிபதியான சந்திரன் இருக்கிறதுனால இவர்கிட்ட கலை உணர்வும் நுணுக்கமான புத்திசாலித்தனமும் இருக்கும். அதுவும் இல்லாம
இவருடைய நீண்ட கால கடன்கள், நோய்கள்லாம் தற்சமயம் வந்து அடைபட அல்லது அடைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. இவங்க வந்து எப்போதும் வலிமை வந்து தளராதவங்க. எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும், அதற்கு அஞ்சாத குணமும் இயல்பா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 பறவைகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து 5 புள்ளிகள் பெற்றிருந்தாலும் உடல் ரீதியான போராட்டங்கள், அதாவது ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியல, இல்ல ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை எதிர்த்து வெளிவரக்கூடிய தைரியமும் வலிமையும் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல எதிரிகள் இருந்தாங்கன்னா, கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் அல்லது மறைமுக எதிரிகள், இவங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியையோ அல்லது எதிரிகளுடைய பிளானையோ அல்லது எதிரிகளையோ மொத்தமா முறியடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவங்க. ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் செய்வாங்க. ஆனா அந்த போராட்டம் அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். அப்புறம் 12ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா பறவைகள் 6 வாங்கி இருக்கு. பொதுவா மறைவு ஸ்தானத்துல பறவைகள் அதிகம் வாங்கியிருந்தா நெகட்டிவா சொல்லுவாங்க. அப்படி அல்ல இது. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக புள்ளிகள் வாங்கி இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா செலவு இருக்காது. அந்த செலவு வந்து அதிகமா விரயம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அதை வந்து ஒரு முதலீடாவோ அல்லது ஒரு சுப காரியங்களுக்காக சேர்த்து வச்சிருவாங்க. இல்ல அந்த பணம் தனக்கு இப்போதைக்கு பயன்படாத வகையில அதை சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து இது பண்ணும். இதுல இல்லாம என்ன பண்ணுவாங்க, சுப காரியங்கள்ல என்ன சொல்லலாம், ஆன்மீகம், தான தர்மம் பண்றதுக்கும் செலவு பண்ணுவாங்க. அதுவும் செலவு தான். ஆனா சுப செலவு, புண்ணிய காரியங்களுக்காக இருக்கக்கூடிய மாதிரி செலவுகள் ஆகும். அடுத்து வந்து 8ஆம் இடத்துல 4 புள்ளிகள், அதாவது சராசரி பலனோட இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு எதிர்பாராத சோதனைகள் வரும். அந்த எதிர்பாராத சோதனைகள் வந்தாலும் அது சுமூகமா முடிஞ்சிடும். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சஞ்சலத்தை, மன சஞ்சலத்தை கொடுக்கும், அதுல ஒரு கஷ்டங்களை கொடுத்தாலும் சுமூகமா கண்டிப்பா முடிஞ்சிடும். அதே மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துகள், பெரிய விபத்து, நோய்கள் அல்லது சரிவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அந்த சூழல் வரைக்கும் வந்து திடீர்னு அது தடுக்கப்பட்டுரும். அதை வந்து மேஜரா ஆகாம பார்த்துக்கப்படும். நல்ல தூக்கம், மன நிம்மதி, அமைதி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு அல்லது வெளி மாநில தொடர்பு மூலமா ஆதாயத்தை பெறக்கூடியவர் இந்த ஜாதகம். இது எல்லாமே இந்த சந்திர பின்னாஷ்ட கொடுக்கக்கூடிய சாதக பலன்களாகும். இந்த சந்திர பின்னாஷ்ட வர்க்கம் தரக்கூடிய பாதகமான பலன்கள் என்ன? பொதுவா இங்க பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, மகர ராசி, மேஷ ராசி, இந்த இதுவும் பாத்தீங்கன்னா பறவைகள் கம்மியா இருக்கு. அதாவது 3 அல்லது 3 கீழே பறவைகள் இருக்கு. அப்போ பொதுவா இந்த ராசியில கோச்சார சந்திரன் பயணிக்கிற காலங்கள்ல கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. கவனக்குறைவுகள் இல்லாம இருக்கக்கூடாது. இது வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையை கொண்டது. அதே மாதிரி பொது வழியில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், புகழ் இதெல்லாம் வந்து சில தடைகள், தாமதங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது தாமதமா தான் உங்களுக்கு சொல்லலாம். அவர் அன்னைக்கே சொன்னாரு, அவர் அந்த மாதிரி பண்ணாங்க, அதை நம்ம உணரல, அதுக்கு அவர் அன்னைக்கே இது பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாமதமாக வரும், காலம் கடந்து வரும். அப்புறம் பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முயற்சிகள் எது பண்ணாலும் அதிக விழிப்புணர்வு தேவை. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதை, மற்றவங்க வந்து நம்பி நீங்க பொறுப்பு எதையும் ஒப்படைக்க கூடாது. அவங்க ஈஸியா அவங்கள ஏமாத்திடுவாங்க. அப்ப அவங்களை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்காக அந்த முயற்சிகள் வந்து நீங்க அவங்கள்ட்ட ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது, அந்த பொறுப்புகளை. அதே போல பயணங்கள் போது வந்து உடைமைகளை பார்த்துக்கணும். பொருள்கள் எடுத்துட்டு போறது சில நேரத்தில் தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் ஒரு சின்ன இடத்துக்கு போனா கூட பொருட்களை மறந்து வைத்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடியது. அப்புறம் பொதுவா கிளைண்ட் அப்ரோச் சொல்லப்படுகிற வாடிக்கையாளர் அணுகுமுறை, அப்புறம் மக்கள் தொடர்பு, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், இந்த விஷயங்கள்ல வந்து கூடுதல் கவனம் நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும். அதன் மூலமா தன வருமானம், பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து அதிகமா கவனம் கொடுக்கும் பொழுது நன்றாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ பொதுவா இவ்வளவு பாதகங்கள் தரக்கூடியதுன்னா அப்ப இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பரிகாரம் உண்டு. பொதுவா டெய்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை கும்பிடுறது, அப்புறம் திங்கட்கிழமை தோறும் அம்பாலை வழிபடுறது, இது வந்து பரிகாரம். இது வந்து காலையிலயோ சாயந்தரமோ இல்லை உங்களுக்கு கன்வீனியன்டான நேரத்தில், ஆனால் வாரந்தோறும் ஞாயிறு திங்கட்கிழமை, ஞாயிறுக்கான சூரியனை நேராக கும்பிடுறது, திங்கட்கிழமையான அம்பாலை வழிபடுறது, இதை வந்து வச்சுக்கணும். இது வந்து இந்த லக்னாதிபதியான சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல வலு குறைந்து இருக்கிறதையும் 1ஆம் இடத்துல பறவைகள் இல்லாம ஒண்ணு இருக்கிறதையும் இந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உதவும். அது இல்லாம ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதுக்கும் உதவும். தெய்வ அனுகிரகம் இருந்தா நல்லது நடக்கும்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சூரியனையும் அம்பாலையும் அனுகிரகமாக கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம அஷ்டவர்க்க கணித முறையில போன வாரம் சூரிய பின்னாஷ்ட வர்க்கமும், இந்த வாரம் வந்து சந்திர பின்னாஷ்ட வர்க்கமும் கணிதம் செய்வது எப்படி அப்படின்றத பார்த்தோம்.
அது மூலமாக ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய சாதக பாதக பலன்கள் என்ன, அந்த கிரகத்தோட அமைப்பின்படி அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம். இந்த வார வகுப்பு இத்துடன் முடிவடையுது. அடுத்த வாரத்தில் நாம் மீண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பின்னாஷ்ட வர்க்கங்களை பார்க்கலாம். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை பண்ணும். அதுல இருந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா நீங்க கீழே உங்க கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடலாம். கண்டிப்பாக அதுக்கு பதில்கள் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.